மக்களே, நம்ம சங்கரன் கோயிலுக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு சூரியகாந்தி தோட்டம் பாருங்க, பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. எப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் மக்களே, வேறு லெவல், சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கேரளா டியூட்டி, காலையிலேயே வீட்டில் நேரத்தில் கிளம்பியாச்சு. காலையில் வீட்டில் சாப்பிட்டு போயிடலான்னு சுண்டல் சாப்பிட்ருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி கேரளா தான் டியூட்டி. நான் அதிகமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுண்டல், பச்சைப்பயிறு வேக வச்சு சாப்பிடுவேன். ஹோட்டல் சாப்பாடு விட வீட்லேயே சாப்பிட்டு போயிடலான்னு சாப்பிட்ருக்கேன். சுண்டல் சாப்பிடுங்க டெய்லி, நல்லாது உடம்புக்கு. அது வேக வச்சு தாளிக்கப்படாது, வேக வச்சு மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிடணும். அது நல்லாயிருக்கு. வாங்க சாப்பிடலாம். எண்ணெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது, அதனால் வேக வச்சு மட்டும் அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதிகமாக உப்பு போடக்கூடாது, அளவான உப்பு போட்டுக்கலாம். சரி மக்களே, சாப்பிட்டு கிளம்புவோம். இதுதான் நம்ம வீடு. தோட்டம் அடுத்த வீடியோவில் நம்ம வீடு தோட்டம் எல்லாம் காமிக்கிறேன். மக்களை, கேரளாவுன்னு காலையில் ஓனர் கால் பண்ணி சொன்னார் லோடு. இங்கே வந்து பார்த்தா திருநெல்வேலிக்கு ஏற்றி வச்சுக்கிறாங்க மக்களே. சாரி மக்களே, இன்றைக்கி நான் திருநெல்வேலி தான் போகிறேன். வாங்க போயிட்டு வருவோம். மக்களை, நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு திருநெல்வேலி கிளம்பிட்டு இருக்கிறோம். நம்ம அண்ணன் டீசல் அடிச்சுட்டு இருக்கிறாரு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். மக்களை, ஒரு வழியாக டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு நம்பியூர் ரவுண்டானா அப்படியே கெட்டிச்சவியூர், குன்னத்தூர், ஊத்துக்குழி, காங்கை வழி போயிட்டுருக்கோம். டைம் கரெக்டாக 8 மணி. இன்றைக்கி வெயில் வருது, லைட்டாக அப்படியே ஆரம்பிக்குது. இன்றைக்கி பகலில் தான் டியூட்டி போகிறோம். எப்பவுமே திருநெல்வேலி நைட்டில் தான் போவோம். இன்றைக்கி பகலில் கிளம்பியாச்சு. அப்படியே இப்போது கெட்டிச்சவியூர் வழி போயிட்டுருக்கேன் மக்களே. நம்பியூர்லேருந்து கெட்டிச்சவியூர் போகிற வழியில் திட்டமலை முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு போயிடலான்னு நிறுத்தியிருக்கேன். திட்டமலை முருகன் கோயில் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சின்ன மலை தான், ஆனால் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நம்ம மேலே போக முடியாது வண்டிக்கு போகிறதுனால, அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. சாமி முருகா, நல்லபடியாக திருநெல்வேலி போயிட்டு வரணும். சரி, சாமி கும்பிட்டு கிளம்பலாம். திட்டமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் சாமி கும்பிட்டுருக்கோம். மக்களே, சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாம். சாமி இடத்துல நல்லபடியாக போயிட்டு நீதான் சொன்னேன். நல்லபடியாக திருநெல்வேலி மக்களே, நம்பியூர்லேருந்து கெட்டிச்சவியூர் போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் விவசாயம் வந்து கடலை செடி தாங்க. வருஷத்தில் ஒரு முறை வெள்ளாமை. இது மழை பெய்யலின்னா அவ்வளோதாங்க, வேஸ்ட் ஆயிரும். இப்போ மழை கம்மி, விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ஏரியா பாருங்க, காடு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது. இப்போ தான் சீசனுங்க, கடல் செடி போட்டிருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த மயில் தொல்லையும் பாருங்கள், இன்னைக்கு கலக்காய் பிடிச்ச உடனே வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இந்த விவசாயத்தில். பெருசாக இதில் லாபம் கிடையாது, நட்டம்தான் இது வருஷம் வருஷம். இங்கே ஒரு கோயில் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சாமி கடவுளை நல்லபடியாக போயிட்டு வரணும் கடவுளை. அப்படியே போயிட்டுருக்குறோம். கெட்டிச்சவியூர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது குன்னத்தூர். மக்களே, டைம் கரெக்டாக 9:20. நம்ம காங்கி ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது உனி தாராபுரம். அப்படியே போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கிளைமேட் வேறு லெவல் மக்களே, ஜம்முன்னு இருக்குது வண்டி ஓட்டம். மக்களை, காங்கேயை ரீச் பண்ணிட்டு அடுத்து தாராபுரம். சரி, ஒரு இளநீ குடிச்சிட்டு போயிடலாம்னு நம்ம ஆத்தா கடையில் நிறுத்துகிறோம்.
இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காலையில் இளநீ குடிச்சிட்டு அப்படியே போகலாம். எவ்வளோங்கத்தான் இளநீ? 50 ரூபாங்க. சரி வெட்டு. மக்களே வாங்க, காலையில் இளநீ குடிக்கலாம். சூப்பராக இருக்குது உடம்புக்கு. செம டேஸ்ட்டு. காலையிலேயே வீட்டில் சுண்டல் சாப்பிட்டேன், அதனால் இன்றைக்கி சாப்பாடு தேவையில்லை. ஒரு இளநீ மட்டும் குடிச்சிட்டு போயிடலான்னு குடிச்சிட்டுருக்கிறேன். ஜம்முன்னு இருக்குது. மக்களே ஜம்முன்னு இளநீ குடிச்சாச்சு. இன்னைக்கு கிளம்பலாம். கால் வேறு லைட்டாக புண்ணாகி கால் வீங்கிருச்சு, பயங்கரமாக இருக்குது, வலி ஆகுது. அப்படியே ரொம்ப முடியல, இருந்தாலும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறேன். வாங்க இன்றைக்கி போவோம் திருநெல்வேலி. மக்களே காங்கேயத்துலேருந்து நாம் இப்போ தாராபுரம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். வட்டமலை, இங்கே பாருங்க, வட்டமலை முருகன் கோயில் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே, வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த கோயில். ஒரு நாள் கண்டிப்பாக போகணும். வண்டியில் போகிறதுனால போக முடியல. கீழே பாருங்க ஒரு அம்மன் சிலை பயங்கரமாக இருக்குது. அப்படியே மக்களே கள்ளிமந்தை ரீச் பண்ணிட்டோம். சரி டீ சாப்பிட்டு போயிடலான்னு டீ சாப்பிட ஒரு டீ கடையில் கொண்டுருக்கோம். இங்கே சுக்கு காப்பி சுக்கு டீ சூப்பராக இருக்குது இந்த கடையில். நாங்கள் டீ சாப்பிடுவோம். லைட்டாக கண்ணில் சொக்கு தான். ஒரு டீ சாப்பிட்டு போயிடலான்னு டீ சாப்பிட்ருக்கேன். மக்களே டைம் கரெக்டாக 1 மணி. நம்ம மதுரையை ரீச் பண்ணிட்டோம். மதுரையில் ஏர்போர்ட் லெஃப்ட் கட் பண்ணால் ஏர்போர்ட் ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கிறோம் திருநெல்வேலி ரோட்டில். மதுரையை ரீச் பண்ணியாச்சு. நீ அடுத்தது அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே திருநெல்வேலி. மக்களே கோயில்பட்டிக்கு முன்னாடி இருக்கிற டோல்கட்டில் நிறுத்தியாச்சு சாப்பிட்லான்னு. ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல, போய் பார்ப்போம். மக்களே வாங்க சாப்பிட்லாம். மத்தியான சாப்பாடு மீன் குழம்போட பொரியல். வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்போட சாப்பிட்ருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது மீன் குழம்பு, வேறு லெவல். ஜம்முன்னு வச்சுருக்காங்க. நீ சாப்பிட்டு எடுத்து பிடிச்சோம். இன்னொரு 2 மணி நேரம் போயிடல, இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. சங்கரன் கோயிலுக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே ஒரு மலை மேலே பாருங்க ஒரு முருகன் கோயில். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம சங்கரன் கோயிலுக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு சூரியகாந்தி தோட்டம் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. எப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் மக்களே, வேறு லெவல். சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த காற்றுக்கு அந்த பூ எவ்வளவு ஆடிட்டு அப்படியே ஸ்டைலாக அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே, வேறு லெவல். சூப்பராக இருக்குது சூரியகாந்தி தோட்டம். பாருங்கள் உங்களுக்கு பக்கமாக போய் காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இதில் தான் சன்ஃப்ளவர் ஆயில் தயாரிக்கிறது இதில் தாங்க மக்களே. பாருங்கள் தேன் பூச்சி தேன் எடுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவல். ஆஹா, இங்கே ஃபோட்டோ எடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. சரி லோடாக இருக்க டைம் ஆச்சு, நாம் அப்படியே கிளம்புவோம். இங்கே பாருங்க தேன் பூச்சி அதில் தேன் எடுக்குது. தேனீகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூக்காட்டு வச்ச ஓனரை வாழ்த்திட்டு போகும். மக்களே லோடாக இருக்கிற பாயிண்ட்டு சுரண்டா வந்துட்டோம். இதுதான் குரு எலக்ட்ரிக்கல்.
அந்த கடையில் தான் நிற்கிறோம். இன்னொரு 1 மணி நேரத்தில் லோடு இறக்கிட்டு கிளம்பலாம். போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். மக்களே, சுரண்டையில் வந்து லோடு இறக்கியாச்சு. நீ அப்படியே கிளம்ப வேண்டியதா. குரு எலக்ட்ரிக்கலில் இறக்கியாச்சு. நீ அப்படியே கிளம்ப வேண்டியதா மக்களே. நம்ம சத்தியமங்கலம் அப்படியே லோடு இறக்கிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கேன் சத்தியமங்கலம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.